ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளிலாம் எதுவும் தேவையில்லைங்க, வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சா போதும். நமக்கு ஒயிட் ரைஸ் நம்ம வச்சிட்டோம்னா சூடான சாதத்தோடு இதை விரவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி இட்லி, தோசை கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நம்ம விருப்பம் தான், எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் வெந்தயம் சேர்க்கறதுனால கசக்கும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நாம் இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் பூண்டு தோல் உரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நமக்கு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு இந்த புளியும் நமக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு புளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கடலைப்பருப்பு எல்லாம் கருகாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக கட் பண்ணி எடுத்தால் போதும், ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இது கூட ஒரு 6லேருந்து 7 காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது நல்ல சட்னிக்கு நமக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் சேர்க்கல அப்படின்னா பாதி அளவுக்கு நீங்கள் நார்மலான ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு இந்த வெங்காயத்தோட கலர் எல்லாம் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்சதும் கூடவே உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி உளுந்து மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் உளுந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வரும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கலந்து வரணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெல்லம் சேர்க்கும் போது இனிப்பு சுவையோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ இதை சேர்த்துக்கப்புறமா இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் நல்லா இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு நமக்கு வெந்து வரணும். அதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நமக்கு எவ்வளோக்குள்ளே நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கெட்டு போகாமலேயும் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி சுருண்டு வரும்.
இப்போ பாருங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட நல்லா சுருண்டு வரணும் நமக்கு. நமக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்ல அல்வா பதத்தில் வரணும். அப்போ தான் நமக்கு இந்த வெங்காய தொக்கு நல்லா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டுட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு இந்த வெங்காய தொக்கு ரெடியாகி வந்திருக்கு. நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல அடியிலையும் ஒட்டாமல் நமக்கு நல்லா வருது. இப்போ நீங்கள் கரண்டில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு அல்வா பதத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நமக்கு கரண்டியில் ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மேலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.